Hello friends, welcome to krishnastechinfo. இந்த வீடியோல நம்ம லேட்டஸ்டான டெக் நியூஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக ப்ரைவசி கண்ட்ரோல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரேபான் பிராண்ட் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாம்சங்கில் வந்து புதுசாக S25 எட்ஜ்ன்ற ஃபோன் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது இல்லாமல் டெக் நியூஸும் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெக் நியூஸில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க புது ப்ரைவசி ஃபீச்சர் வந்து பார்த்துடலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் சாட் ப்ரைவசின்னு. ஸோ இந்த அட்வான்ஸ் சாட் ப்ரைவசி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த குரூப் இல்லைனா வந்து இண்டிவிஜுவல் சாட்டுக்குமே வந்து நீங்கள் அட்வான்ஸ் சாட் ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட சாட்டை வந்து யாரும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுற மீடியாவுமே வந்து அவங்க ஆட்டோ டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டிங் சாட், அப்புறம் ஆட்டோ டவுன்லோடிங் மீடியா, அப்புறம் மெசேஜஸ் வந்து ஏஐ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எல்லா மொபைல் டிவைஸ்க்குமே வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது எனேபிள் ஆகாது. ஸோ வேணும்னா தான் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாட்டு போயிட்டு சாட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் சாட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் எனேபிள் ஆயிரும். இந்த ப்ரைவசி ஃபீச்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நான் அடுத்த டெக் நியூஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ரேபான் பிராண்ட் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டாவோட ஏஐ ஃபீச்சரோட அப்புறம் ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ஆல்ரெடி யூஎஸ் அப்புறம் வந்து யூரோப்பில் வந்து சில பார்ட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் வந்து டேட் இன்னும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு மெட்டா ஏஐயோட ஃபீச்சர் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதில் இருக்க பில்டின் கேமராவில் வந்து உங்களுக்கு விஷுவல் கேப்சரும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மொபைலில் எப்படி நம்ம ஓகே கூகுள் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் ஹே மெட்டான்றது வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு பில்டின் கேமராவும் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் அப்புறம் வீடியோ காலும் வந்து நீங்கள் பேச முடியும். ஸோ மெசேஜஸ்மே வந்து நீங்கள் வாட்ஸ்அப், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராமில் எல்லாமே மெசேஜஸும் சென்ட் பண்ண முடியும். ஸோ ரியல் டைம் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷனும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், இட்டாலி, அப்புறம் வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ்லாம் வந்து ஸோ நீங்கள் லாங்குவேஜ் பேக்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், அதுக்கப்புறம் ஆப்பிள் மியூசிக் எல்லாமே இன்டெகிரேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க நீங்கள் ஃபேவரட்டான மியூசிக்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த டெக் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மோட்டோரோலாவில் வந்து இந்த இயர் ஒரு 3 ஃபோல்டபுள் டிவைசஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 3 ரேசர் ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரேசர் ப்ளஸ், அப்புறம் ரேசர் அல்ட்ரா. ஸோ ரேசர் அல்ட்ரா வந்து ப்ரைஸ் வந்து $1300 இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 inch எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன், அப்புறம் 7 inch இன்டர்னல் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. Snapdragon 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரேம் வந்து உங்களுக்கு 16 GB, அப்புறம் ஸ்டோரேஜ் 512 வேரியண்ட்டும் இருக்குது, அப்புறம் 1 TB வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ பேட்டரி 4700 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் 50 மெகாபிக்சல் வைட், அப்புறம் அல்ட்ரா வைடும் 50, அப்புறம் செல்ஃபியுமே உங்களுக்கு 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அல்ட்ராவில் வந்து உங்களுக்கு டெடிகேட்டடாக ஒரு ஏஐ பட்டன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேசரில் வந்து பேஸ் மாடலாக வந்து $699 வந்து ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 3.6 inches எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் 3.9 inches இன்டர்னல் ஸ்க்ரீன். ஸோ இது ப்ராசர் வந்து உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசர் தான். ஸோ மீடியாடெக் Dimensity 7400X யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேம் வந்து இதில் 8 GB, அப்புறம் 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 4500 mAh பேட்டரி இருக்குது. ஸோ வைட் ஆங்கிள் கேமரா வந்து 50 மெகாபிக்சல், அப்புறம் அல்ட்ரா வைட் 13 மெகாபிக்சல். ஸோ செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேசர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு $1000 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 4 inches எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது, அப்புறம் 6.9 inches இன்டர்னல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதில் வந்து Snapdragon 8S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேம் வந்து 12 GB இருக்குது, அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 256 GB கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேட்டரி வந்து 4500 mAh. பேஸ் மாடலில் என்ன கேமரா ஸ்பெக்ஸ் இருக்கோ அதே தான் வந்து இந்த ரேசர் ப்ளஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபோன்ஸையும் வந்து யூஎஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து May 7th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட் பை, அப்புறம் அமேசானில் வந்து இது பை பண்ண முடியும். ஸோ இந்தியாவுக்கு இன்னும் அது வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ பண்ணுறாங்கன்னா நம்ம நியூஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அடுத்த டெக் நியூஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ அடோபோட ஃபயர்ஃப்ளைல வந்து இப்போ இமேஜ் மாடல் 4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஐஆக்டேன் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது கூட வந்து தேர்ட் பார்ட்டி ஆக்சஸும் வந்து ChatGPT, அப்புறம் ஜெமினி கூட வந்து இன்டிகிரேட் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் 2K ரெசல்யூஷன் வரை வந்து இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ யூசர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டைல், ஃபார்மேட், அப்புறம் கேமரா ஆங்கிள்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு ChatGPT, அப்புறம் ஜெமினியோட ஏஐலாம் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற ஏஐ மாடல்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஐடியோகிராம், அப்புறம் லூமா, பிக்கா, அப்புறம் ரன்வேன், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியோட ஏஐயுமே வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஃபீச்சருக்கான டெமோ வீடியோ வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். ஸோ அதோட வீடியோ வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அடோப் ஃபயர்ஃப்ளை வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இதை ஃபீச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அடுத்த டெக் நியூஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ரெட்மியில் வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரெட்மி டர்போ 4 ப்ரோன்னு. ஸோ இதில் வந்து ஸ்னாப் ட்ராகனோட புது ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8S10 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்லேயே வந்து இந்த ஃபோனுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனில் வந்து உங்களுக்கு IP66, 68 அப்புறம் 69 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ 12GB அப்புறம் 256 வேரியன்ட் வந்து உங்களுக்கு இந்தியன் ப்ரைஸ்க்கு 27,700 வருது. ஸோ 16GB அப்புறம் 1TB வேரியண்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸுக்காக வந்து ஹாரி பாட்டர் எடிஷனும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 32,800 இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து 6.83 இன்ச் 1.5K OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ LPDDR5X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து 4.1 UFS ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவில் வந்து 50 மெகாபிக்சல் சோனியோட பிரைமரி சென்சார் இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா வந்து 20 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. வந்து 7550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அப்புறம் 22.5 வாட் ஃபாஸ்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து HyperOS 2ல் வந்து ரன் ஆகுது. ஸோ Xiaomi வந்து இந்த ஃபோனை வந்து போக்கோ F7 தான் வந்து குளோபல் ரிலீஸாக பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம். இன்றைக்கி லாஸ்ட் டெக் நியூஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ சாம்சங் வந்து இப்போ கேலக்ஸி S25 எட்ஜ்ன்ற ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஸோ இந்த மந்த் 15 தான் வந்து லான்ச் ஆகிற பிளானில் இருந்தது. ஆனால் இப்போ டிலே ஆகி இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து சவுத் கொரியாவில் அப்புறம் சைனாவில் வந்து May 13 ரிலீஸ் ஆகுது. ஸோ குளோபல் ரிலீஸ் வந்து இப்போ May 30க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 512GB வேரியண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 256GB வேரியண்ட்டுமே இருக்குது. ஸோ ஏர்லி பையர்ஸ்க்கு வந்து இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே வந்து ஒரே ப்ரைஸ்க்கு வந்து தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்து இது 90,000 வந்து ரிலீஸ் ஆகுன்ற வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ கேலக்ஸி ஃபோன்ஸில் ரிலீஸ் ஆனதுல இதான் வந்து தின்னஸ்ட் ஃபோனாக இருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Elite ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12GB RAM இருக்குது. அப்புறம் 6.7 inches LTPO OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 2700 நெட்ஸ் இருக்குது பிரைட்னஸ். ஸோ S25 எட்ஜில் வந்து உங்களுக்கு டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 200 மெகாபிக்சல் மெயின் சென்சார் இருக்குது. அப்புறம் 12 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபோன் பேட்டரி வந்து உங்களுக்கு 3900 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேட்டரி லைஃப் வந்து ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்டான டெக் நியூஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.